رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قلتم يا موسى لن نؤمن على حتى نرى الله جهرة فأخذتكم الصاعقة وأنتم تنظرون ثم بعثناكم من بعد موتكم لعلكم تشكرون صدق الله العظيم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நேற்று நாம் பார்க்கப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் செய்ததுடைய ஒரு இணை வைப்பிற்கு பரிகாரமாக என்ன செய்து கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டிருந்தான். மூசா தன் சமூகத்திற்கு, என் சமுதாயமே, நீங்கள் காளை கன்றை தெய்வமாக எடுத்துக் கொண்டதினால் நிச்சயமாக நீங்கள் உங்கள் ஆன்மாக்கு அநியாயம் செய்தீர்கள். எனவே பாவத்தை விட்டு விலகி உங்களை படைத்தவனின் பக்கம் திரும்புங்கள். உங்கள் உயிர்களை கொல்லுங்கள். அது உங்களை படைத்தவனிடம் உங்களுக்கு சிறந்ததாகும் என்று கூறிய சமயத்தை நினைவுறுங்கள். எனவே நீங்கள் உங்களை கொண்டவுடன் அல்லாஹ் உங்களை மன்னித்தான். நிச்சயமாக அவன் தௌபாவை அங்கீகரிப்பவன் பேராளனுமாவான் என்பதாக பார்த்தோம். அதற்கு பின்னாலும் கூட அந்த நபர்கள், இஸ்ரவேலர்கள் செய்தவுடைய வார்த்தைகள், ஓய்து குல்தும், நாம் சொன்னோம், யா மூசா, மூசாவே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, லன் நுஅ்மின லக, உங்களை கொண்டு நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம். யார் சொல்றா? இந்த இஸ்ரவேலர்கள் சொல்கின்றார்கள், மூசாவே, உங்களை கொண்டு, அதாவது அல்லாஹ்வை நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம். இஸ்லாத்தை நாங்கள், இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன் தெரியுமா? ஹத்தா, எதுவரை என்றால், நரல்லாஹு ஜஹ்ரத்தன், நாங்க நேரடியாக அல்லாஹ்வை காணாதவரை என்ன செய்ய மாட்டோம்? ஈமானை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஃபஅഖதத்துக்கும் ஸாயிகத்து, இப்படி சொன்ன உடனே நீங்க அல்லாஹ் காணணுமா? வருங்க அப்படின்னு அல்லாஹ் என்ன செஞ்சா? ஒரு பெரிய ஒரு சப்தத்தை இறக்கினான். அவர்களை அந்த சப்தம் பீடித்துக் கொண்டது. வஅன்தும் தன்துரூன், நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சமயங்கள்ல அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, திடீர்னு ஒரு சப்தம் கேட்குது. அந்த சப்தத்தின் காரணமாக அவர்கள் அனைவருக்கும் அப்படி மௌத்தா போயிடுவாங்க. சப்தம் கேட்டுன்னு அந்த சப்தத்தினால் அவர்கள் அனைவருக்குமே மௌத்தா போயிடுவாங்க. மரணம் செய்வதற்கு பின்னால் சும்ம பிறகு பஅஸ்னாக்கும் மின் பஅதி மௌத்திக்கும், அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சா? இவங்க மௌத்தா போனாங்கல்ல, இவர்களை எல்லாம் மீண்டும் அல்லாஹ் தஆலா எழுப்பினான். இவங்க மௌத்தா போய் இருந்து சில மணி நேரம், சில நாட்களை இருக்கப்பட்டு மீண்டும் அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு ஹயாத்தை கொடுத்தார். கொடுத்து இவங்க என்ன செஞ்சா? நீங்க பூமியில போயிருங்க, இப்ப ஏற்றுக்கொண்டீங்களா இல்லையா? அல்லாஹ் இந்த மௌத்தை கொடுப்பதும் அல்லாஹுதான், ஹயாத்தை கொடுப்பதும் அல்லாஹுதான். யாரு இது? யாருனால முடியாது. ஒரு ஆள் நினைச்சா மௌத்தாக்கலாம், நினைச்சா மௌத்தாக்க முடியாது. அதே சமயத்தில் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் அவர் மௌத்தாவார். இதையும் அவனுடைய ஒரு தாக்கம். யார், எத்தனை நபர்கள் சேர்ந்து ஒரு நிமிஷம் இவரை புழைக்க வச்சிருங்க, நான் கோடிக்கணக்கில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருனாலும் சரி முடியாது. வேண்டாம், நம்மள என்ன மௌத்தா போனவங்களா ஹயாத்தா இருக்கிறது போல 72 நாட்கள் கூட வச்சு காமிச்சுக்கிட்டு இருக்கலாம். வெண்டிலேட்டர்ல வச்சுட்டு மூச்சு போறது போல மேல என்ன காமிச்சிருக்கலாம், உள்ள உண்மையிலே மூச்சு போகாது, அந்த ரூஹு இருக்காது. போன ரூஹு போனதுதான். இப்ப என்னங்கிறது நமக்கு தெரியாது.
இது ஒரு நாடகம் வேண்டாம் நடத்தலாமே ஒழிந்து உண்மையில் அவர்கள் ஹயாத்தாக வைத்திருக்க முடியாது. ஏன் அல்லாஹுடைய அந்த கலாக்கதிர் முடிந்து விட்டது, தக்தீர் முடிந்து விட்டது. மௌத்தா போனவங்களை ஹயாத்தாக்க முடியாது, ஹயாத்தானவங்களை மௌத்தாக்க முடியாது. இந்த தன்மை ஆற்றலுக்கு அல்லாஹு மட்டும் தான் இருக்கிறது. நீங்கள் இதை லஅல்லக்கும், எதுக்கு அல்லாஹ் உங்களை இப்படி செஞ்சான் தெரியுமா? லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக வேண்டிய அன்றி, நீங்க நன்றி செலுத்தணும், அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டிதான் உங்களுக்கு அல்லாஹ் இப்படி செஞ்சான். இதே ஃபிரௌன்ட்ட போய் சொன்னாங்கன்னா, அல்லாஹு தஆலா ஹயாத்தை கொடுக்கக்கூடியது அல்லாஹ் தான், மௌத்தை கொடுக்கக்கூடியது அல்லாஹ் தான். யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க போறாங்க. அவங்க போய் சொல்லும் பொழுது, நம்ரூத் என்று சொல்லக்கூடிய அந்த குடியவனிடம் சொல்லும் பொழுது, அப்ப அவன் சொன்னா, நான் இப்ப மௌத்தாக்கிறேன், நான் ஹயாத்தாக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை கூப்பிட்டான். 2 மரண தண்டனை கைதிகளை அழைக்கப்பட்டு, பாரு இவனுக்கு மரணம் உறுதியாயிருச்சு, இவனை தூக்கிப்பட்டு மரணிக்க போகுது, இவன் நான் என்ன செஞ்சேன்? ஹயாத்தாக்கி இவனை விட்டு மௌத்தா போறேன், நான் இப்ப ஹயாத்தாக்கிட்டேன். ஒருத்தவனுக்கு ஹயாத்தா இருக்கக்கூடியது அவனுக்கு எந்த ஒண்ணுமே இல்லை, அவனை போட்டு மௌத்தாக்கியாச்சு, கொண்டாச்சு. பார்த்தியா, நான் மௌத்தாக்கிட்டு நான் ஹயாத்தாக்கிட்டேன். அப்ப கேட்டாங்க, என்னோட ரப்பு கிழக்கே சூரியனை உதிக்க வைத்து மேற்கே மறைய வைத்திருக்கின்றான், உன்னால முடியுமா அப்படின்னா. அப்ப இது ரப்பினால் மட்டும்தான் முடியும் என்பதை அல்லாஹ் உணர்த்தி காட்டினான். இப்பொழுது நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று சொன்ன பொழுதும் கூட அப்பொழுதும் அவர்கள் அதற்கும் சும்மா இருக்கல, மேற்கொண்டு அடுத்த விஷயங்களைத்தான் வச்சாங்களே ஒழிந்து அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை. அது என்ன செய்தார்கள் என்பது அடுத்துள்ள வசனங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். இன்ஷா அல்லாஹ் அதை நாளை பார்ப்போமாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வநஸ்தக்ஃபிருக வநதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.